ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிலவும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் சர்வதேச நிலவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வழங்குபவர் மதுரை 7th டே மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் இயற்பியல் ஆசிரியர் எஸ். லோகநாதன் அவர்கள். இன்று ஜூலை 20, 2024 சர்வதேச நிலவு தினம். சர்வதேச நிலவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதும். முதலாக நிலவில் கால் வைத்தது யார்? அதன் வரலாறு என்ன? அறிந்து கொள்வோம் வாருங்கள். நிலாவில் பாட்டி வடை சுடுகிறது பார் என்று நம்மவர்கள் எல்லாம் கதை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நிலவுக்கே ஆளை அனுப்பி வரலாறு படைத்தது அமெரிக்கா. அதுவரை வேடிக்கை மட்டுமே பார்த்து வந்த சந்திரனில் முதல் முறையாக காலெடுத்து வைத்து ஒட்டுமொத்த மனித குலத்தையும் சிலிர்க்க வைத்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஜூலை 20, 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் நிலவில் காலடி எடுத்து வைத்து வரலாறு படைத்தனர். எனவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேதியில் தேசிய நிலவு தினம் கொண்டாடப்படுகிறது. 1960களில் ஜனாதிபதி ஜான் கென்னடி சந்திரனுக்கு மனிதர்களை அனுப்ப தயாராகி வருவதாக அறிவித்தார். அந்த அறிவிப்புக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமான அப்போலோ 11 பணி நடைபெற்று வெற்றி பெற்றது. அப்படி வெற்றி பெற்ற அந்த நாளை, நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் காலடி வைத்த அந்த நாளை நாம் சர்வதேச நிலவு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டின் சர்வதேச நிலவு தினத்தின் முக்கியமான கருத்துரு என்று பார்த்தால் illuminating the shadows, அதாவது நிழல்களை ஒளிரச் செய்தல். சந்திர தென் துருவத்திற்கு அதிகமான பயணங்கள் விதிக்கப்படுவதினால் மர்மம் அவிழ்கிறது மற்றும் நிழல்கள் என்றென்றும் ஒளிர்கிறது. இந்த மனிதகுலத்தின் நிலவு ஆய்வு மற்றும் அதன் அறுவடைக்கு வழிவகுக்கிற அந்த செய்திகளை தான் இந்த உலகிற்கு எடுத்துரைக்கும் விதமாக இந்த ஆண்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற தீமாக illuminating the shadows என்று வைத்திருக்கிறார்கள். நீல் ஆம்ஸ்ட்ராங் 1930ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்காவின் ஒஹாயோ மாகாணத்தில் உள்ள வாஃபா கொனாட்டோ என்ற இடத்தில் ஸ்டீஃபன் கோனிக் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் வயோலா லூயிக்கும் மகனாக பிறந்தார். ஆம்ஸ்ட்ராங் தனது 15வது வயதில் ஓட்டுநர் உரிமம் பெறும் முன்பே விமானத்தை இயக்கும் சான்றிதழ் பெற்றார். இதையடுத்து 1947ஆம் ஆண்டு அவர் ஃபர்டியூ பல்கலைக்கழகத்தில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தார். அதன் பிறகு தனது 30வது வயதில் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தில் பயிற்சி விமானியாக சேர்ந்தார். அப்போது நாசாவில் நிலவுக்கு விண்கலம் அனுப்புவது குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வந்தன. பிறகு அப்போலோ 11 என்ற விண்கலத்தை நிலவுக்கு அனுப்ப உருவாக்கினர். அதில் செல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் எட்வின் பஸ் ஆல்ட்ரினும் தேர்வு செய்யப்பட்டனர். 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி அப்போலோ விண்கலம் நிலவில் இறங்கியது. அந்த விண்கலத்தில் இருந்து ஆம்ஸ்ட்ராங் தான் முதல் ஆளாக இறங்கி நிலவில் கால் வைத்தார். அதன் மூலம் நிலவில் கால் வைத்த முதல் மனிதன் என்ற பெருமையை அவர் பெற்றார். அவரைத் தொடர்ந்து ஆல்ட்ரின் காலடி எடுத்து வைத்தார். அவர்கள் இருவரும் சுமார் 3 மணி நேரம் நிலவில் நடந்தனர். ஆராய்ச்சிக்காக மாதிரிகள் சேகரித்ததுடன் பல புகைப்படங்களை எடுத்தனர். அந்த புகைப்படங்களையெல்லாம் எக்ஸ்ப்ளோரிங் த மூன் என்ற புத்தகத்தில் டேவிட் ஹார்லாண்ட் அவர்கள் மிக அருமையாக தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். தங்களின் சாதனையை நினைவு கூறும் வகையில் நிலவில் அமெரிக்க கொடியை நட்டு வைத்தார் ஆம்ஸ்ட்ராங். அவர்கள் நிலவில் நடந்த காட்சியை சுமார் 600 மில்லியன் மக்கள் தொலைக்காட்சியில் கண்டு வியந்தனர். தொலைக்காட்சி இல்லாதவர்கள் ரேடியோவில் அதை செய்தியாய் கேட்டு மகிழ்ந்தனர். நிலவில் இருந்து பூமி திரும்பிய ஆம்ஸ்ட்ராங் உலக ஹீரோவானார். அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. அவர் தனது சொந்த ஊருக்கு சென்றபோது அங்கு அவரை பார்க்க 50,000 பேர் கூடியிருந்தனர். அவரது சொந்த ஊரில் மொத்தம் 9,000 பேர்தான் வசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1970ஆம் ஆண்டு ஆம்ஸ்ட்ராங் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஏரோநாட்டிக்ஸ் பிரிவில் துணை கூடுதல் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார். ஆனால் அடுத்த ஆண்டே அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சின்சினாட்டி பல்கலைக்கழகத்தில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பாடம் எடுக்க சென்று விட்டார். அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் 9 ஆண்டுகள் பணியாற்றினார். அப்போது அவர் லெபனான் அருகே 310 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு பண்ணையை வாங்கி சோளம் பயிரிட்டதுடன் ஆடுகளையும் வளர்த்து விவசாயத்தில் இறங்கினார். சற்று கேமராவில் இருந்து ஒதுங்கியே வாழ்ந்தார்.
தான் நிலவில் நடப்பேன் என்று ஒரு நாளும் கனவு கண்டதில்லை என்று அவர் தெரிவித்தார். 1982 ஆண்டு முதல் 1992 ஆண்டு வரை விமானங்களுக்கு கம்ப்யூட்டர் தகவல் மேலாண்மை அமைப்புகள் வழங்கிய நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். அதன் பிறகு நியூயார்க்கில் உள்ள AIL சிஸ்டம்ஸ் கம்பெனியின் தலைவரானார். கடந்த 1969 ஆண்டு முதல் 1972 ஆண்டு வரை 12 அமெரிக்கர்கள் நிலவிற்கு சென்று வந்துள்ளனர். ஆனால் அவர்களில் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் மட்டுமே. சந்திர மேற்பரப்பில் விண்வெளி வீரர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் எப்போதாவது கேட்டிருந்தால், அவர்கள் அங்கிருந்தபோது என்ன சொன்னார்கள், அவர்கள் என்ன புகைப்படம் எடுத்தார்கள், அவர்களின் கண்டுபிடிப்புகள் சந்திர புவியியல் பற்றிய நமது புரிதலை எவ்வாறு மாற்றியது, நாம் மீண்டும் சந்திரனுக்கு சென்று பார்ப்போம். அப்போலோ 15 அமெரிக்க அப்போலோ விண்பயண திட்டத்தின் 9வது மனிதர் சென்ற திட்டமாகும். நிலவில் இறங்கும் வரிசையில் இது 4வது அப்போலோ திட்டமாகும். மேலும் வெற்றிகரமாக மனிதரை ஏற்றிச் சென்ற 8வது திட்டமும் ஆகும். ஜே திட்ட பயண வரிசையில் இது முதலாவதாகும். முந்தைய திட்டங்களை காட்டிலும் நிலவில் அதிக காலம் தங்கி அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வது ஜே திட்ட பயண வரிசையின் குறிக்கோளாகும். மேலும் நிலவு உளவு வாகனம் பயன்படுத்தப்பட்ட முதல் திட்டம் இதுவே ஆகும். 1971 ஜூலை 26 அன்று தொடங்கிய இத்திட்டம் ஆகஸ்ட் 7 அன்று முடிவுற்றது. இத்திட்டம் நிறைவுற்ற போது நாசா இதுவே மனிதர் பயணித்த விண்வெளி திட்டங்களிலேயே பெருத்த வெற்றியை அளித்த திட்டமென கூறியது. திட்ட ஆணையாளர் டேவிட் ஸ்காட் மற்றும் நிலவு கலன் விமானி ஜேம்ஸ் இர்வின் 3 நாட்கள் நிலவில் தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டனர். அதில் 18.5 மணி நேரம் நிலவு கலனை விட்டு வெளியிலிருந்து ஆய்வுகள் செய்தனர். இத்திட்டத்தில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்ட நிலவு உளவி வாகனத்தை கொண்டு நிலவில் இறங்கிய நிலவு கலனிலிருந்து வெகு தூரங்கள் சென்று ஆய்வுகள் செய்ய முடிந்தது. அப்போலோ 15 திட்டம்தான் முதலில் நிலவின் குறை எதிரொளிப்பு பகுதியில்லாத பகுதியில் நிலவு கலன் இறங்க வைக்கப்பட்ட திட்டமாகும். மாற்றாக மழைகளின் கடல் எனும் பொருளுடைய மேர் இம்ஃப்ரியம் என்னும் பகுதியில் உள்ள ஹாட் ரிலீஸ் எனும் இடத்தில் பாலுசு புட்ரனிசு சிதைவின் சதுப்பு நிலம் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் இறங்கியது. பூமியின் ஆய்விற்காக 77 கிலோகிராம் நிலவுப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. அதே நேரத்தில் கட்டளைக்கலன் விமானியான ஆல்பிரட் வார்டன் கலனில் இருந்தபடியே நிலவை சுற்றி வந்து ஆய்வுகள் செய்தார். நிலவின் மேற்பரப்பு மற்றும் சூழலை ஆழ்ந்து ஆராய்வதற்காக கட்டளைக்கலனின் அறிவியல் உபகரண கலன் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. அதிலிருந்த அகலப்பரப்பு நிழற்பட கருவி, காமா கதிர் நிறமாலைமானி, நிலவியல் படக்கணிப்பு நிழற்பட கருவி, லேசர் உயரமானி, பதிவு நிறமாலைமானி மற்றும் நிலவைச் சுற்றும் துணை செயற்கைக்கோள் ஆகியவற்றின் உதவியுடன் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இத்திட்டம் அதன் குறிக்கோள்களை பூர்த்தி செய்தாலும் விண்வெளி வீரர்கள் கொண்டு சென்ற அஞ்சல் தலைகளால் பெருத்த எதிர்மறையான விளம்பரத்தை மக்களிடையே சம்பாதித்தது. நிலவில் முதலாக காலடி எடுத்து வைக்க வேண்டியது நீல் ஆம்ஸ்ட்ராங் அல்ல, எட்வின் ஃபஸ் ஆல்ட்ரின். ஏன் அவர் முதல் அடியை எடுத்து வைக்கவில்லை? ஜூலை 20, 1969 அன்று சரியாக இரவு 8:17 மணி அளவில் உலகம் முழுக்க ஒரு குரல் ஒலிபரப்பானது. That's one small step for man, one giant leap for mankind என்று அந்த குரல் உலகிற்கு சொன்னது. மனிதன் எடுத்து வைக்கும் இந்த சிறிய அடி மனிதகுலத்திற்கே மிகப்பெரிய ஏற்றம் என்பதுதான் இதன் பொருள். ஆனால் இக்குரல் பூமியில் இருந்து அல்லாமல் நிலவில் இருந்து ஒலித்தது. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. ஆம், நிலவில் முதல் அடியை வைப்பதற்கு முன் நீல் ஆம்ஸ்ட்ராங் உதிர்த்த வாசகம் இது. பாரதி கூட தன்னுடைய கவிதைகளில் கூறியிருப்பார், வானை அளப்போம், மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று. அந்த பாரதியினுடைய வாக்கை ஆம்ஸ்ட்ராங் அன்று மெய்ப்பித்து இருப்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஆம், நிலவில் முதல் அடியை வைப்பதற்கு முன் நீல் ஆம்ஸ்ட்ராங் உதிர்த்த வாசகம்தான் அந்த ஆங்கில வாசகம். ஆனால் உண்மையிலேயே முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டியது யார்? ஏன் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் அடியை எடுத்து வைத்தார் என்று பார்த்தோமேயானால், நிலவில் மனிதர்களின் காலடியை பதிப்போம் என்ற அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடியின் சூளுரையை அடுத்து நாசா நிலவுக்கு விண்கலன்களை அனுப்பும் தனது அப்போலோ சீரீஸை துவங்கியது.
அதன் 11வது திட்டத்தில்தான் மனிதர்கள் நிலவில் இறங்கிய இந்த சரித்திர சம்பவம் நிகழ்த்தப்பட்டது. அதுதான் அப்போலோ 11 மிஷன். இந்த அப்போலோ 11 விண்கலத்தில் தளபதியாக நீல் ஆம்ஸ்ட்ராங், கட்டளை பிரிவு பைலட்டாக மைக்கேல் காலின்ஸ், சந்திர கலனில் பைலட்டாக எட்வின் ஃபஸ் ஆல்ட்ரின் ஆகிய மூவரும் பயணித்தனர். இது மிகவும் முக்கியமானது. அந்த அப்போலோ 11 விண்கலத்தில் தளபதியாக நீல் ஆம்ஸ்ட்ராங், கட்டளை பிரிவு பைலட்டாக மைக்கேல் காலின்ஸ், சந்திர கலனின் பைலட்டாக எட்வின் ஃபஸ் ஆல்ட்ரின் ஆகிய மூவரும் பயணித்தனர். வயதில் இளையவர்தான் முதலில் இறங்க வேண்டும். நாசாவின் விண்வெளி பயணங்களில் வீரர்களிடம் ஒரு விதி முக்கியமாக சொல்லப்படும். ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை முயற்சிக்கிறோம் என்றால் அதை குழுவில் இளையவர்தான் செய்ய வேண்டும். அதன்படி அன்று அப்போலோ கலத்தில் பயணித்தவர்களில் எட்வின் ஆல்ட்ரின் தான் இளையவர். அவர் முதலில் இறங்க வேண்டும் என்றுதான் நாசா தனது திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தது. நிலவில் விண்கலம் இறங்கியதும் எட்வினைத்தான் நாசா அதிகாரிகளும் நிலவில் இறங்கச் சொன்னார்கள். ஆனால் ஏன் நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினார் என்ற கேள்வி எழுகிறது. எட்வின் நிலவில் இறங்குவதற்கான கட்டளை நாசாவிலிருந்து பிறப்பிக்கப்பட்டதும் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். நிலவில் விண்கலம் வந்து சேரும் வரை அனைத்து செயல்பாடுகளையும் பொறுப்பாக மேற்கொண்ட தளபதி எதற்காக களத்திற்குள் இருக்க வேண்டும் என்று எட்வின் நாசாவிடம் கேட்டதாக பின்னாளில் அளித்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். நாசா அதிகாரிகள், நீங்கள் நிலவில் இறங்கியதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கட்டளையிட தளபதி களத்திற்குள் தான் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்க, இளையவர் என்பதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாது என எட்வின் மறுத்துள்ளார். அதே வேளையில் நாசா குழுவில் இருந்த ஒரு விஞ்ஞானியும் எட்வினுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியுள்ளார். இதை அடுத்துதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்குவதற்கான உத்தரவை நாசா பிறப்பிக்க அந்த வரலாற்று சம்பவத்தை நிகழ்த்தினார் நீல் ஆம்ஸ்ட்ராங். 65 கோடி மக்கள் இந்த சம்பவத்தை தொலைக்காட்சியில் நேரலையாக கண்டுகளித்ததாக கூறப்படுகிறது. நாசா என்ன சொல்கிறது? நாசாவின் வரலாற்று இணையதளம் அப்போலோ எக்ஸ்பெடிஷன்ஸ் டு த மூன் சற்று வித்தியாசமான கதையை சொல்கிறது. சந்திரனில் காலடி எடுத்து வைக்கும் முதல் மனிதராக எட்வின் ஆல்ட்ரின் தான் திட்டமிடப்பட்டிருந்தார் என்று நிறுவனம் முதலில் கணித்தது. ஆனால் நிலவில் இறங்கிய விண்கலனில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. ஆல்ட்ரின் அமர்ந்திருந்த எதிர்ப்புறத்தில் தரையிறங்குவதற்கான ஹேட்ச் திறக்கப்பட்டது. ஆல்ட்ரின் முதலில் வெளியேற வேண்டுமானால் மற்றொருவரின் மீது ஏறித்தான் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் ஆம்ஸ்ட்ராங் முதலில் இறங்க உத்தரவிட்டோம் என்று நாசா குறிப்பிட்டுள்ளது. வரலாறு என்னவோ எப்பொழுதும் முதலில் வந்தவர்களைத்தான் நினைவில் வைத்திருக்கிறது. எவ்வளவு நூலிழை வித்தியாசம் என்றாலும் இரண்டாம் இடம்தான். அந்த சிறிய நூலிழையில்தான் எட்வின் ஆல்ட்ரின் வரலாறும் கைவிட்டு போனது. ஆம்ஸ்ட்ராங்கின் வரலாறும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. வரலாற்றில் இன்று நீடித்து நிலை பெற்றிருப்பது நீல் ஆம்ஸ்ட்ராங். இருப்பினும் இந்த நாளில் அன்று பயணம் மேற்கொண்ட இந்த 2 விண்வெளி வீரர்களையும் போற்றுவோம், வாழ்த்துவோம். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும்
பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ, 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 இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி. ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ, சந்திரனில் இந்தியாவின் சாதனையாக நாம் பார்ப்போம். சந்திரனுக்கு இந்தியாவின் முதல் பயணமான சந்திராயன் 1 அக்டோபர் 22, 2008 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள HDSC HSARல் இருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது. சந்திரனின் வேதியியல், கனிமவியல் மற்றும் புகைப்பட புவியியல் வரைபடத்திற்காக சந்திர மேற்பரப்பில் இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் சந்திரனை சுற்றி விண்கலம் சுற்றி கொண்டிருந்தது. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் பல்கேரியாவில் கட்டப்பட்ட 11 அறிவியல் கருவிகளை இந்த விண்கலம் கொண்டு சென்றது. அனைத்து முக்கிய பணி நோக்கங்களும் வெற்றிகரமாக முடிந்த பிறகு மே 2009 சுற்றுப்பாதை 200 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டது. செயற்கைக்கோள் சந்திரனை சுற்றி 3400க்கும் மேற்பட்ட சுற்றுப்பாதைகளை உருவாக்கியது மற்றும் ஆகஸ்ட் 29 அன்று விண்கலத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட போது இந்த பணி முடிந்துவிட்டது. பின் சந்திராயன் 2. சந்திராயன் 2 விண்கலம் 2019 ஜூலை 15ஆம் தேதி விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணில் செலுத்துவதற்கு 56 நிமிடங்களுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டது. சந்திராயன் 2 விண்கலத்தின் மொத்த எடை 3850 கிலோ. இது ஆர்பிட்டார் லேண்டர், விக்ரம் மற்றும் ரோவர் ஃப்ரெக்யான் என 3 பகுதிகளை கொண்டது. ஆர்பிட்டரின் எடை 2379 கிலோ, 1000 வாட் மின்திறனை கொண்டது. லேண்டர் விக்ரம் எடை 1471 கிலோ, 650 வாட் மின்திறனை கொண்டது. அடுத்ததாக ரோவர் ஃப்ரெக்யான் 27 கிலோ எடையும் 50 வாட் மின்திறனையும் கொண்டுள்ளது. மணிக்கு 6000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. சந்திராயன் 2 விண்கலத்தை உருவாக்க ஆன செலவு ரூபாய் 978 கோடி ஆகும். ஆர்பிட்டரின் ஆயுட்காலம் ஓராண்டுகள். முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் இந்திய விஞ்ஞானிகளால் தயாரிக்கப்பட்டது. இது பூமியிலிருந்து 3.84 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலவு உள்ளது. சந்திராயன் 2 ரோவர் சக்கரத்தில் அசோக சக்கரம் மற்றும் இஸ்ரோ முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. ரோவர் தரையிறங்கும் போது இந்த முத்திரைகள் நிலவில் பதியும். 2019 ஜூலை 22ஆம் தேதி பிற்பகல் 2:43 மணிக்கு
GSLV Mark III M1 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. சுமார் 3.84 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்து நிலவை அடைந்துள்ளது. இதில் பல்வேறு விதமான லேசர் கருவிகள் உள்ளன. எரிபொருளின் எடை 4000 கிலோ. விண்கலத்துடன் 14 பெலட்டுகள் இணைக்கப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் ரெட்ரோ ரெஃப்ளெக்டர் என்ற பேலட்டையும் சந்திராயன் 2 விண்ணுக்கு எடுத்துச் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திராயனுடைய பயணம் நிலவில் ஒரு நாள் என்பது பூமியில் 14 நாட்களுக்கு சமம். எனவே ரோவர் 14 நாட்கள் நிலவை ஆய்வு செய்யும். ரோவரில் அதிநவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட 2 கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கருவிகள் நிலவில் கனிம வளத்தை ஆய்வு செய்யும். அதிநவீன கேமராவின் மூலமாக தொடர்ந்து புகைப்படங்களை எடுத்து இஸ்ரோவிற்கு அனுப்பும் என்று கணக்கிடப்பட்டிருந்தது. ஜூலை 22 ஏவப்பட்ட சந்திராயன் 2 விண்கலம் 23 நாட்கள் பயணம் செய்து ஆகஸ்ட் 14 பூமியின் சுற்றுப்பாதையில் இருந்து விலகியாக 20 நிலவின் சுற்றுப்பாதையில் நுழைந்தது. முறையாக நிலவை படம் பிடித்து அனுப்பியது. செப்டம்பர் 2 ஆர்பிட்டாரில் இருந்து லேண்டர் விக்ரம் தனியாக பிரிந்தது. சந்திராயன் 1 செலுத்தும் போது ஹார்ட் லேண்டிங் முறையில்தான் நிலவில் தரையிறக்கப்பட்டது. ஆனால் சந்திராயன் 2 சாஃப்ட் லேண்டிங் முறையில் தரையிறக்கப்பட்டது. செப்டம்பர் 7 சரியாக நள்ளிரவு 1:46 மணி அளவில் லேண்டர் விக்ரம் தரையிறங்க தொடங்கியது. இதில் நிலவில் இருந்து 2.1 கிலோமீட்டர் தொலைவு வரை விஞ்ஞானிகள் திட்டமிட்டபடி லேண்டர் விக்ரம் சரியாக தரையிறங்கி வந்தது. ஆனால் அதன் பிறகு லேண்டர் விக்ரமிடமிருந்து இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் கிடைக்கவில்லை. அதே சமயம் 2.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிறகு லேண்டர் விக்ரம் பாதை மாறியதாகவும் தெரிகிறது. அதன் வேகமும் கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் தகவல்கள் வெளியானது. இஸ்ரோவின் அதிகாரி தெரிவிக்கும் போது சந்திராயன் 2 அந்த திட்டம் 5% தான் தோல்வி அடைந்துள்ளது. மீதமுள்ள 95% செயல்பாடுகள் தனது பணியை தொடரும். ஆர்பிட்டார் நிலவை வெற்றிகரமாக சுற்றி வருகிறது. 1 வருட காலத்திற்கு ஆர்பிட்டார் நிலவை சுற்றி வரும்போது பல்வேறு புகைப்படங்களை இஸ்ரோவிற்கு அனுப்பும். அது லேண்டர் விக்ரமின் புகைப்படத்தையும் எடுக்கக்கூடும் என்று தெரிவித்தார். நிலவின் தென்துருவ பகுதியில் பல மில்லியன் ஆண்டுகளாக சூரிய வெளிச்சம் படவில்லை. இதனால் இவ்விடத்தில் நீரின் அளவு அதிகமாகவே இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கணித்தனர். ஆர்பிட்டார் அனுப்பும் புகைப்படங்கள் வழியாகவும் இதனை உறுதி செய்ய முடியும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். தென் துருவ பகுதி மிகவும் இருட்டாக மற்றும் மேடு பள்ளங்கள் நிறைந்த கரடு முரடான பகுதி என்பதால் அனைத்து நாடுகளுக்கும் சற்று சவாலாகவே இருந்தது. அந்த வகையில் லேண்டர் விக்ரம் நிலவின் தென்துருவ பகுதியை அடைந்து வரலாற்று நிகழ்வை ஏற்படுத்தியது. அந்த தோல்வியிலும் ஒரு சாதனை. நிலவு குறித்து ஆராய்ச்சி செய்ய இதுவரை 38 முறை செயற்கைக்கோள்களை அனுப்பி பல்வேறு நாடுகள் முயற்சி செய்துள்ளதாக தகவல்கள் இருக்கிறது. அதில் சில வெற்றி பெற்றுள்ளன. ஆனால் நிலவுக்கு வெற்றிகரமாக சென்ற அனைத்து செயற்கைக்கோள்களுமே நிலவின் வடதுருவத்தில்தான் தடம் பதித்தன. முதல் முறையாக நிலவின் தென்துருவ பகுதிக்கு சந்திராயன் 2 சென்றுள்ளது ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டது. இந்த ஆண்டு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா நிலவின் தென்பகுதிக்கு விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. மே 2024 நிலவரப்படி ஆர்டமிஸ் 2 செப்டம்பரில் 2025 க்ரூட் லூனார் ஃப்ளை பையாக தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பணிக்கான ஐரோப்பிய சேவை தொகுதி 2023 முடிக்கப்பட்டு நாசாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆர்டமிஸ் 2க்கான ஓரியன் தொகுதியில் சோதனை நடந்து வருகிறது. ஏப்ரல் 2024 லாக்ஹீட் செப்டம்பர் மாதத்திற்குள் ஓரியன் தொகுதியை ஒப்படைக்கும் பாதையில் இருந்தது. ஆர்டமிஸ் 2 விண்வெளி வீரர்களை வீடு திரும்புவதற்கு முன் சந்திரனை சுற்றி வரும். இது தற்போது நவம்பர் 2024 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் தேவையான அனைத்து கியர், அதாவது ஸ்பேஸ் சூட்கள் மற்றும் ஆக்சிஜன் உபகரணங்கள் தயாராக உள்ளதா என்பதை பொறுத்து 2025க்கு இது பின்னுக்கு தள்ளப்படும் வாய்ப்பு உள்ளது. நம்முடைய இந்தியா சரித்திர சாதனையை படைத்த சந்திராயன் 3யின் முக்கியமான நோக்கங்கள் எல்லாம். சந்திராயன் 3 என்பது சந்திராயன் 2வை பின்தொடர்ந்து சந்திர மேற்பரப்பில் பாதுகாப்பாக தரையிறங்குதல் மற்றும் உலாவுதல் ஆகியவற்றில் இறுதி வரையிலான திறனை நிரூபிக்கும் பணியாகும். இது லேண்டர் மற்றும் ரோவர் கட்டமைப்பை கொண்டுள்ளது. இது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள HDSC HSAR இருந்து LVM-3 தொடங்கப்படும். 100 கிலோமீட்டர் சந்திர சுற்றுப்பாதை வரை உந்துவிசை தொகுதி லேண்டர் மற்றும் ரோவர் கட்டமைப்பை கொண்டு செல்லும்.
உந்துவிசை தொகுதியானது நிலவின் சுற்றுப்பாதையில் இருந்து பூமியின் நிறமாலை மற்றும் போலரிமெட்ரிக் அளவீடுகளை ஆய்வு செய்ய ஸ்பெக்ட்ரோபோலரிமெட்ரி ஆஃப் ஹேபிட்டல் பிளான்ட் எர்த் பேலடை கொண்டுள்ளது. சந்திராயன்-3 உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட லேண்டர் மேத்யூஸ், ப்ரொபல்ஷன் மேத்யூஸ் மற்றும் ரோவர் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது கிரகங்களுக்கு இடையேயான பயணங்களுக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி நிரூபிக்கும் நோக்கத்துடன் உள்ளது. லேண்டர் ஒரு குறிப்பிட்ட சந்திர தளத்தில் மென்மையாக தரையிறங்கும் திறனை கொண்டிருக்கும் மற்றும் ரோவரை அதன் இயக்கத்தின் போது சந்திர மேற்பரப்பில் உள்ள இடத்திலேயே ரசாயன பகுப்பாய்வு செய்யும். இதன் முக்கியமான நோக்கங்கள் சந்திர மேற்பரப்பில் பாதுகாப்பான மற்றும் மென்மையான தரையிறக்கத்தை நிரூபிக்க, சந்திரனில் ரோவர் சுற்றுப்பாதை நிரூபிக்க மற்றும் அதன் இடத்திலேயே அறிவியல் சோதனைகளை நடத்தி அதன் பணி நோக்கங்களை அடைய லேண்டரில் பல மேம்பட்ட தொழில்நுட்பங்களை எல்லாம் பொருத்தி மிகப்பெரிய வெற்றி கண்டதுதான் நம்முடைய நாடு இந்தியா என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த அறிவியல் வளர்ச்சி வானை கடந்து இன்று நிற்கிறது என்று சொன்னால் இது இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் எழுச்சியாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் பலதரப்பட்ட சாதனைகளை புரிந்திருந்தாலும் இன்றைக்கு இந்தியா செய்திருக்கிற சாதனை பெருமளவில் பெருமையாக இன்றைக்கு பேசப்படுகிறது உலகம் முழுவதும். சைக்கிள் கேரியலிலும் மாட்டு வண்டியிலும் பாகங்களை வைத்துக்கொண்டு ராக்கெட் விட்ட கூட்டம் என்று நம்மை கேலி செய்த ஸ்பேசலைட் நாடுகள் கூட இன்று சந்திராயனை பார்த்து வாயடைத்து போயிருக்கிறதே. அதுபோன்று வளர்ந்த நாடுகள் மட்டுமே விண்வெளித்துறையில் சாதனை படைத்து வரும் நிலையில் வளரும் நாடுகளும் சாதிக்க முடியும் என்பதை உலக நாடுகளுக்கு எடுத்து காட்டியுள்ளனர் நமது இஸ்ரோ விஞ்ஞானிகள். அவர்களது வெற்றி பயணம் மென்மேலும் மென்மேலும் தொடர்வதற்குண்டான வாழ்த்துக்களையெல்லாம் நாம் தெரிவிப்போம். அது மட்டுமல்ல, வருகிற 2025 லூபெக்ஸ் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறது. இதன் நோக்கம் என்ன? நிலவின் தென் துருவ பகுதியை ஆராய்வதை நோக்கமாக கொண்ட தற்போது நிலவில் நீரின் அளவு மற்றும் தரத்தை ஆய்வதில் குறிப்பிட்ட கவனம் செலுத்துகிறது இந்த லூபெக்ஸ் திட்டம் 2025. மென்மேலும் மென்மேலும் நம்முடைய வளர்ச்சி வான்பிளந்து நிற்கத்தான் போகிறது. நாம் இன்றும் பல கிரகங்களிலும் கொடிநாட்டத்தான் போகிறோம். இதுவரை நிலவும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் சர்வதேச நிலவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் மதுரை 7th டே மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் இயற்பியல் ஆசிரியர் எஸ். லோகநாதன் அவர்கள்.